ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இந்த வீடியோ வந்து நான் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமேட்டுக்கு வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதை வந்து நான் க்ளீன் பண்ணுற வீடியோ தான் இது. ரொம்ப மோசமாக இருக்குது. பாருங்கள் வீடு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் என்னோடய கிச்சனு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ வந்து ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறனால அவங்களால நீட்டாக வச்சுக்க முடியல. எப்போயும் நீட்டாக தான் வச்சுப்பாங்க. பொங்கல் டைம்னால் அவங்க வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வரதே ரொம்ப லேட் ஆகிடுது. ஸோ வந்து இப்படி தான் இருக்குது கிச்சன். ஸோ நான் தான் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக க்ளீன் பண்ணணும். எல்லாமே எடுத்த இடத்துலையே அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த டைனிங் டேபிள் எல்லாத்தையும் வந்து அப்படியே வச்சுருக்காங்க. எல்லா பொருளையுமே அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிடுச்சு. சரி இதை க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களே தான் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. ஸோ அது அந்தந்த பொருள்லாம் வந்து கீழேயே எடுத்து வச்சுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஒழுங்காக வச்சுட்டேன். பாத்திரம்லாம் நிறையா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையும் போட்டு வளைக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் வளைக்கி வச்சிட்ருக்கேன். நம்ம ஊருக்கு போயிட்டாலே அப்படி தான், எப்படியும் நீட்டாக இருக்கும். இருந்தாலும் என்ன தான் நீட்டாக இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி நீட் பண்ணால் தான் நமக்கு வந்து சமைக்கவே தோணும். ஸோ வந்து இது எல்லாத்தையுமே வந்து நான் சைட் பையாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். நிறைய பாத்திரம் இருந்துச்சு. ஒரு ட்ரே ஃபுல்லாக விளக்கி வச்சுட்டேன். விளக்குனதை அதை கமுத்தி வச்சுட்டு திரும்பி ரெண்டாவது ஒரு ட்ரே விளக்கி வச்சேன். ஸோ வந்து நம்ம அவங்க விளக்கி வச்சுருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நானும் திரும்பி விளக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ வந்து சிங்கில் வந்து இன்னும் 2-3 பாத்திரம் இருந்துச்சு. அவங்க வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் மீன் குழம்பு தான் இன்றைக்கி. பால் வாங்கிட்டாங்க. பாலை காய்ச்சிக்கிட்டேன். சரி மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் எல்லாத்தையுமே நல்லா அலசிட்டு சும்மா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிட்டு சும்மா சிம்பிளாக தான் வச்சேன். ரொம்ப சிம்பிள் தான். மீன் குழம்பு போட்டாச்சு, மீனெல்லாம் போட்டாச்சு. ஒரு கொதி வந்தோன்னே அப்படின்னா சோறையும் நான் சைடு பையில் வந்து ரெடி பண்ணிட்டேன். மீன் மசாலா போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் தாளித்து ஊற்றிட்டேன். சூப்பராக இருக்கும். இது வந்து மத்தி மீன் தான். ஸோ இங்கே வந்து மத்தி மீன் நல்லா கிடைக்கும். சரி சொல்லிட்டு அப்புறமேட்டு ஆல்ரெடி க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். பார்த்துக்கோங்க. மீன் வறுவல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாப்பாடு இருக்குது, மீன் குழம்பு. அவ்வளோதான், சிம்பிளான லன்ச்சு தான். ஸோ ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு 5 மணிக்கு தான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் தான் உட்காந்துருந்தேன். அப்புறமேட்டுக்கு எல்லா வேலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கேன். பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சுட்டேன். பாருங்கள், அப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடை கூட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ நிறையா வேலை இருந்துச்சு. ரொம்ப ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு பயங்கரமாக வேலை இருந்துச்சு. அப்புறம் நீட்டாக இருந்துச்சுன்னு பார்த்தாலும் அவ்வளோ வேலை இருந்துச்சு. செய்யலாம், சிம்பிளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேலை விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. நான் ஹால்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். அது கட்டில் கடையில் எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன பேப்பராக கிடந்திருக்கு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து மாடியையும் கூட்டிட்டேன். இது வந்து எங்கள் வீட்டு பால்கனி. அதையும் வந்து நான் கூட்டிட்டேன். ஏன்னா வந்து இங்கே பக்கத்தில் வந்து சிமெண்ட்டுக்கு ஃபேக்ட்ரியும் இருக்குது, அரிசி ஃபேக்ட்ரியும் இருக்கா. ஸோ வந்து தூசி எப்படினாலும் விழுந்துகிட்டே தான் இருக்கும். டெய்லி வந்து நம்ம கூட்டும்போது தூசி வந்துகிட்டே தான் இருக்கும். சரி அதையும் நம்ம க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பால்கனி ஃபுல்லாகவே வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்படியும் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் அப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். மற்றபடி வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். பால்கனியை வந்து நான் க்ளீன் பண்ணுறது 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். டெய்லி வந்து பால்கனி க்ளீன் பண்ண மாட்டேன். பட் குப்பையாக ஆகாது எங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து அந்த தூசி மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் தூசியாக விழும். அதையும் வந்து நான் லைட்டாக கூட்டி விட்டுருவேன். மற்றபடி டெய்லிலாம் கேட்டால் இல்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி தான் வந்து நான் பால்கனி மட்டும் அப்படி க்ளீன் பண்ணுவேன். மற்றபடி நம்ம வீடு இதுக்கு வந்து நான் க்ளீன் பண்ணிக்குவேன். ஏன்னா நம்ம ஆட்கள் பொழக்கம் அவ்வளோக்கா இல்லைல்ல, அதனால் வந்து நமக்கு அவ்வளோக்கா வீடு வந்து டஸ்ட் ஆகாது. வீடு தொடச்சி விட்டாலும் அப்படியே இருக்கும். ஒரு வாரத்துக்கு அப்படியே நீட்டாகவே தான் இருக்கும். நம்ம வேலை செய்யும்போது இப்படியே பாட்டு கேட்டுகிட்டே தான் வேலை செய்வேன்.
ஸோ எங்கள் வீட்டில் இந்த டேபிளில் வைக்கிற டிவி தான் இருக்குது. ஸோ வந்து அதை அப்படியே ஓட விட்டுட்டே நான் பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே தான் வந்து டிவி பார்த்துட்டே டிவி பார்க்க மாட்டேன். டிவியை போட்டு விட்டு சாங் ஏதாவது போட்டு விட்டு அப்படியே கேட்டுகிட்டே வந்து க்ளீன் பண்ணுவேன். அப்போ வந்து நமக்கு வேலை செய்கிற அந்த டயர்டே இருக்காது. ஸோ வந்து பாருங்கள் இவ்வளோ இது இருக்குது. ஆக்சுவலாக நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து க்ளீன் பண்ணவே இல்லை. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு முன்னாடி போனேன்னா அப்போ க்ளீன் பண்ணி விட்டு போனேன். அதுக்கப்புறம் க்ளீனே ஆகலை. அதுக்கப்புறம் இவ்வளோ தூசி இருந்திருக்கு. எல்லாமே வந்து குப்பை வந்து சேராது, தூசியாக தான் இருக்கும். இப்படி தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு சாங் கேட்டுகிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் துணி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து நான் பொங்கலுக்கே வந்து எல்லா துணியும் அலசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். யூஸ் பண்ணதும் சரி யூஸ் பண்ணாததும் சரி எல்லாத்தையும் மொத்தமாக அலசி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வக்குரலாக எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். சரின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை அலசிக்கிட்டு இருந்தேன். மொத்தமாக வந்து அலசலை. ஒரு பாதி கொஞ்சம் அலசி வச்சுட்டேன். இன்னொரு பாதியை கொஞ்சம் அலசி மட்டும் தான் வச்சேன், துவைக்கலை. ஏன்னா வந்து நம்ம பேக்கில் அப்படியே வடிச்சிருவோமா, ஒரு பேக் எக்ஸஸாக தான் இருக்கும். நான் செல்ஃபில் இருக்க துணியை மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவேன். மற்றபடி ஒரு பேக் வந்து எப்போயும் நான் எடுத்து வச்சுருவேன். கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்குவேன். அதுமாதிரி இங்கே பாருங்கள் இவ்வளோ துணி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அலசி போட்டுட்டேன். அலசி புழிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே துணியை வச்சுட்டே இருந்தாலுமே வந்து ரொம்ப இதாகிடும். நான் வந்து மாற்றிக்குவேன். இந்த துணியை இப்போ போட்டாச்சு, இனிமேல் அடுத்த துணியை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிடுவேன் துணியை. மோஸ்ட்லி வந்து நான் அப்படி தான் பண்ணுவேன். கொஞ்சம் டைட்டாக இருக்கிற துணியெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ல, அதை வந்து இப்படி ஓரமாக நான் எடுத்து வச்சுருவேன். மற்றபடி என் தங்கச்சிக்கெலாம் கொடுத்துருவேன். நல்ல துணியாக இருந்துச்சுன்னா என் தங்கச்சிக்கு கொடுப்பேன். இந்த செல்ஃபில் இருக்க துணி மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன், ரெகுலராக யூஸ் பண்ணுறது. மற்றபடி ஃபங்க்ஷனுக்கு எதுவும் போடணுன்னா ஸாரீ இல்லைன்னா பீரோக்குள்ளே கொஞ்சம் டாப்லாம் வச்சுருப்பேன், அதை போட்டுக்குவேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீ வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீ வச்சிட்ருக்கேன் ஈவினிங் டைம் போல். ஸோ வந்து நாங்கள் எப்போவுமே டீ தான் குடிப்போம். எனக்கும் அவங்களுக்கும் டீ போட்டு டீ ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற டைமே அந்த டீ குடிக்கிற டைம் தான். ஸோ இவ்வளோ வேலையும் பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு சரி டீ குடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டாச்சு. இது வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து சப்பாத்தி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சப்பாத்திக்கு வந்து சிம்பிளாக குருமா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு காய் மட்டும் நான் வெட்டி வச்சுருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சிம்பிளாக தான் இருக்கும். வெங்காயத்தை தாளிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி வந்து நமக்கு வந்து இது வந்து சப்பாத்திக்கு வந்து சூப்பராக இருக்கும். சும்மா சிம்பிளாக செஞ்சிடலாம். பட்டாணியை மட்டும் நான் ஊற வச்சுருக்கேன். காலையிலே வந்து நான் பட்டாணியை ஊற வச்சுட்டேன். ஸோ நைட்டு செய்கிறதுனால நான் காலையிலே ஊற வச்சுட்டேன். பீன்ஸு, கேரட்டு இவ்வளோ தான். நான் அந்த பொருள் மட்டும் தான் சேர்க்குறேன். நீங்கள் தேவைன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், இல்லைனா காலிஃப்ளவர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து தக்காளி ஒரே ஒரு பல்லாரினா ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, அப்புறமேட்டுக்கு ஒரு 2 கேரட்டு, அப்புறம் பீன்ஸு ஒரு 4-5 பீன்ஸு, அவ்வளோதான். பட்டாணி கொஞ்சோண்டு சேர்த்துட்டேன். இதில் வந்து நான் கரம் மசாலா சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கணுங்க. இப்போ வந்து இந்த குருமா வந்து நம்ம சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், பூரிக்கும் சாப்பிட்லாம். சும்மா சூப்பராக இருக்கும். இது வந்து நான் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுறேன் இன்றைக்கி. மற்ற டைமில் வந்து நான் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேன். கடலை மாவு இருந்தால் அதை கலக்கி ஊற்றிடுவேன். இல்லைனா பொட்டுக்கடையை வந்து நைஸாக அரைச்சி ஊற்றுவேன். இல்லைனா பச்சரிசி இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக தண்ணியில் கலந்து சேர்த்துக்குவேன். இதில் வந்து கொஞ்சோண்டு ஜீரகம், தேங்காய், கொஞ்சம் வரமிளகா, இது எல்லாத்தையும் வந்து நல்லா நைஸாக வந்து நம்ம அரைச்சிக்கணும். இதிலே வந்து நான் வந்து பச்சை மிளகா, வரமிளகாவும் சேர்த்துருக்கேன், காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் காரம் இருக்க தான் செய்யும். இந்த கலரில் இருக்கா. ஸோ நான் வந்து இதுலேயே வந்து நான் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் காரமாக இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சப்பாத்தி வந்து காரம் இல்லாமல் இருக்குமா, இதுக்கு கொஞ்சம் காரம் வச்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த நல்லா வந்து கொதி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு பட்டாணி நல்லா வெந்துடும். பட்டாணி மட்டும் தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நான் வந்து
பச்சை பட்டாணி வந்து காய வச்சுருப்பாங்கள்ல தண்ணியில் ஊற வச்சு அப்படி தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக உள்ள அந்த பட்டாணி எடுத்தால் கூட சீக்கிரம் வெந்துடும். நல்லா வந்து கிளறி விட்டேன். இப்போ வந்து நமக்கு சப்பாத்திக்கு இந்த கிரேவி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லாயிருக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்லே நான் வந்து இதை போட்டிருக்கேன், இந்த கிரேவி ஃபுல் டீட்டெயிலு. அது வேணால் நம்ம சேனலில் இருக்கும், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து சப்பாத்தி வந்து செஞ்சிடலாம். ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் வந்து சப்பாத்தி மாவு இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு சப்பாத்தி தான். இது வந்து பீட்ரூட் சப்பாத்தி தான். பீட்ரூட் நல்லா தோலை நல்லா உரிச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜூஸை மட்டும் வந்து ஹீட் பண்ணி சப்பாத்தி மாவில் வந்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி பதத்துக்கே வந்து நம்ம பிணைஞ்சிக்கலாம். தண்ணி விடும்போது மட்டும் நல்லா பார்த்து இது பண்ணணும். சூட்டில் வந்து நம்ம நல்லா உருட்டி எடுத்துட்டோம்னா வந்து சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சப்பாத்தி சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் நேரம் வந்து ஊற விட்டுறணும். நல்லா நைஸாக வந்து தேய்ச்சிக்கணும் சப்பாத்தியை வந்து. அவ்வளோ போட்டு எடுத்துகிட்டு வந்து சப்பாத்தி வந்து சூப்பராக ரெடி. அவ்வளோ குருமா வச்சு இன்றைக்கி நைட் டிஃபன் இவ்வளோ தான். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.